ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்க்கை வரவேற்கிறேன். தெய்வம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். 3 யோவான் 2 போட்டிருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாயாக. அதுதான் தேவனுடைய ஆசை, அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினால தான் நான் இந்த தேவனை சந்தேகப்படவோ அவருடைய அன்பை குறை சொல்றதுக்கு நமக்கு வேலை இல்லை. அதனால தான் வார்த்தைக்குள்ளே போய் கடவுளை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கைக்குள்ளே இருந்து கடவுளை பார்க்கக்கூடாது. வாழ்க்கைக்குள்ளே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் புருஷன் இப்படி இருக்காரு, என் பிள்ளை இப்படி இருக்குது, நான் இன்னும் கடனில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் உடம்புல இன்னும் வியாதி இருக்குதே, அப்போ இந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கட்டாயம் நீங்கள் நினைக்கிற அந்த நினைப்பு சரியானது. எப்படி? கடவுளுக்கு மோசமானவராக இருக்கிறார், அல்லது அவருக்கு மூடு வந்தால் என்ன செய்வாரோ தெரியாது. ஒரு குரங்காட்டி மாதிரி இருந்துட்டு ஆடுறாராமான்ற மாதிரி அப்படி நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்கார். தூங்கி எந்திரிச்சா சிலருக்கு மூடு தெரியும், பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு மனுஷன் என்ன மூடில் இருப்பாரோ தெரியாது. பார்த்து பேசணும். அந்த மாதிரி கடவுள் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மை படைத்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். எங்கிருந்து பார்க்கலாம்? வேதத்துக்குள்ள இருந்து பார்க்கணும். இப்போ வேதத்துக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சந்தேகப்படணும். தேவன் நல்லவராக இருக்கிறார், தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். அப்புறம் எப்படி என் வாழ்க்கையில் இந்த தீமை நடக்க முடியும்? இப்போ சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகம் எங்கிருந்து அந்த தீமை வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை அழிக்கவும், அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும், அந்த தைரியமும், அந்த விசுவாசமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளிருந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்வையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். பல வருஷமாக நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கலாம், வாழ்க்கை மாறாமல் இருக்கலாம். காரணம், பார்வை மாறும் பொழுது கடவுள் என்னைக்கோ ஒரு நாள் சரியாக்குவார். என்னைக்கோ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராய் இருக்கிறார். ஆகையினால தான் ஒவ்வொரு நாளும் நான் யார் அப்படிங்கிற அறிவு வேணும். உடன்படிக்கையினுடைய பிள்ளையாக இருக்கிறோம், அதான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உடன்படிக்கையில் வெறுமன பொருளாதாரம் மாத்திரமல்ல, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, உங்களுக்கான பராமரிப்பு, உங்கள் உறவுகளுக்கு உண்டான ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுடைய எல்லாமே இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுது பாருங்க. கடவுளே உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் உடன்படிக்கையை நினைச்ச ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றது அவசியமா இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் பொருளாதார ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா இன்னைக்கு நிறையா தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு நிறைய பார்த்துட்டோம். சுகத்தை குறித்து பார்த்தோம், பாவத்தை குறித்து பார்த்தோம், தெய்வன் நமக்கு எப்படி நித்திய ஜீவனை கொடுத்தாருங்கிறத பார்த்தோம். இப்போ பொருளாதாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பொருளாதாரத்தில் குறைவு வரும் பொழுது எல்லாமே குறைவுபட்டது போல நம்ம நம்ப ஆரம்பிச்சு அதில் பாதிப்பு வந்துடுது. அப்போ தேவன் இந்த பொருளாதாரத்தில் உடன்படிக்கையை கொடுத்து அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருகிறேன். பலன் அப்படின்னா வெறும் பவர் இல்லை, உத்வேகத்தையும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான உத்வேகம், ஒரு ஆர்வம், ஒரு துடிப்பு உள்ளுக்குள்ள, அந்த ஆசை கடவுளை நமக்கு தர்றவராக இருக்கிறார். ஆற்றல்களையும் அந்த திறமைகளை அனுகூலங்களையும் கதவுகள் திறக்கிறது, நீங்க போய் நிற்கும் போது அந்த காரியங்கள் வாய்க்கிறதும் எல்லாமே கடவுள் பின்னால இருந்து செய்கிறேன்றார். காரணம் என்னன்னா, உங்க கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணார். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அதன் ஊடாக நடந்து போய் ஆண்டவர் சொன்னார். ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். அப்பத்தான் ஆபிரகாமாலே நம்ப முடிஞ்சது. ஏன்னா வாழ்க்கை எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டா இருக்குது. எதையுமே என்னால் நம்ப முடியல. என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்காரு, இனிமே எனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வந்துடும், இந்த புருஷன் மாறிடுவார், இந்த மனைவி மாறிடும், இனிமே என் பிள்ளை சரியாகி என்கிட்ட வந்துருவான், என் பிள்ளை வாழ்க்கை கட்டப்பட்ட, எதையும் நம்ப முடியாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இடத்துல வந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இத்தனை நாள் நம்ம இதோடு கூட கடந்து போராடி பார்த்துட்டோம், மாறுறதுக்கு வழி இல்லை. அப்போ நம்ம இன்டெலெக்சுவல் நாலேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி நடக்கும், ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும் எப்படி நடக்கும், அதுக்கு தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. அதனால தான் திருவிருந்தில் இயேசுவினுடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தில் நம்ம பங்கெடுக்கும் போது அது என்னதுன்னு நிதானிக்க பழகிறது. பவுல் சொல்றார், இதை அநேகர் நிதானிக்காதனால உங்களில் அநேகர் மரித்தவர்களாக இருக்கிறீர்களே. ஏன் மரித்தவர்கள்? இதை இப்போ வேற மாதிரி சொல்லிட்டாங்க. திருவிருந்து அன்னைக்கு உங்களை நீங்கள் சுத்திகரிச்சுக்கணும், இது சுத்திகரிப்பு நடந்து பரிசுத்தமாக இருந்தால் தான் இதை தொடணும், அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்ல. நிதானிக்காதனால வியாதியோடு கூட வந்தவன் வெறும் அப்பத்தையும் ரசமாக எடுத்துட்டு போயிட்டான். அதில் இருக்கக்கூடிய ஜீவன், அதில் இருக்கக்கூடிய சுகம், அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மையை அவன் நிதானிச்சு அதை விசுவாசத்தோடு எடுத்துருப்பான். ஆனால் அந்த வியாதி அவனை விட்டு அழிஞ்சிருக்கும், அவன் நீடித்தாயோடு கூட இருந்திருப்பானே. உன் கையில் இருக்கிறது என்னதுன்னு தெரியாமல் இருக்கு, அந்த உடன்படிக்கை என்னன்னு தெரியாமல் இருக்கிறியே, அதனால நீ வந்த மாதிரியே போய் அப்படியே போய் மரித்து போற. அப்படி சொன்னதை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே சுத்திகரிப்பு கூட்டத்தை நடத்தி
பரிசுத்தவான்கள் மாத்திரம் வந்து இதில் பங்கெடுத்துக்கங்க. இயேசுவே சொன்னார், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த ரத்தத்தை எடுக்கும் பொழுது தான் எனக்குள்ள பாவ மன்னிப்பே உண்டாகுமே ஒழிய, பாவம் மன்னிப்பு உண்டானதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கன்னு சொல்லலை. பாவம் இல்லாமல் இருந்துக்கிறவன் வந்து இதை எடுத்துக்கன்னு சொல்லலை. அப்போ உடன்படிக்கை நம்ம நிதானித்து பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படியாய் அந்த ஆபிரகாமுக்கு சந்ததியாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால கலத்தியில் போகிற விசுவாச மார்க்கத்தார்களே ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்கள். அப்போ ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ, லீகலாக என்னவெல்லாம் கடவுள் சொல்லி அனுப்பினாரோ எல்லாமே இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே நமக்கு வந்து சேர்ந்திருக்குது. அதனால தான் இயேசுனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் சொந்தக்காரலாம் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தா இதை நான் எதினால் அறிவேன், ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது இதை நான் எதினால் அறிவேன்னா கடவுள் உடன்படிக்கை பண்ணார். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள்கிட்ட பேசுறார், நீங்க கடந்து போயிடுறீங்க. ஆமா, இது என்ன, நானே ஒத்த 100 ரூபா கிடைச்சா போதுன்னு பார்க்குறேன், அவர் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணுவாராம். கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தாலே போதும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இவர் என்னடா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறது அளவுக்கு என்னை மாற்றுவாராம். நம்ப முடியாம பேர். இதை நான் எதினால் அறிவேன், நிக்கணும், இதை நான் எதினால் அறிவேன். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்கிற செய்தி உங்களுக்கு அனுப்புறார். இப்ப இந்த உடன்படிக்கையில நான் என்னவெல்லாம் சொன்னனோ இதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை என் வார்த்தைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் அனுப்புறார். அப்படி நடக்கல அப்படின்னா நான் செத்து போன ஒரு தேவனாய் நான் மாறுறேன். இயேசு ஆனா உயிரோடு கூட உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் வாயின் வார்த்தையிலிருந்து ஒரு சின்ன கம்மா புள்ளி கூட ஒழியாது. அதுக்கு பதிலா இந்த பூமி அழிஞ்சிரும், அந்த வானம் அழிகிறது நலமா இருக்கும், என் வார்த்தையில் இருக்கிற ஒரு புள்ளி கம்மா கூட அழியாது. அதனால அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பலாம். தெய்வத்தை நீங்கள் உடையவர்களா இருக்கிறீங்க. இந்த இயேசுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அவசியம். யாரோ ஒரு தெய்வம் இல்ல இல்ல, நான் ஆராதிக்க என்னை தேடி வந்த ஒரு தெய்வம் நான் இருக்கிறார். எனக்கு எது நல்லதுன்னு சொல்லி தேடி தேடி பார்த்து எனக்கு நன்மை செய்யும்படியாய் அனாதை எப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். யார் எனக்கு தகப்பனே தெரியல, யார் எனக்கு தெய்வமே தெரியாம பிசாசனுடைய பொய்கள்ல மாட்டிக்கிட்டு இதுவா இருந்துருமா இதுவா இருந்துருமா இதுவா இருந்துருமோன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கும் போது அவரும் எனக்கு பின்னால இருந்தே வந்துகிட்டே இருந்தார். நான் அவரை நம்பவே இல்லை. ஒரு நாள் என் கண்கள் திறக்கப்பட்ட போது, இயேசுவே என் ஆண்டவர் அப்படின்னு சொன்னபோது ரட்சிப்பு உள்ள வந்தது. அந்த ரட்சிப்பின் மூலமா எனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு அறியறதுக்கு இன்னும் வயசு பத்தல. அவ்வளவு நன்மைகள் அவர் செஞ்சு வச்சுக்க விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு தான் கடினமா இருக்குது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகளை உடைய தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீங்க. தெய்வம்னா என்னைய கௌரவமா நடத்துறார், என்னை மதிக்கிறவர், எனக்கு சுதந்திரத்தை கொடுத்த தேவன். இதை செஞ்சினா அதை தருவேன், இதை பண்ணினா அதை பண்ணுவேன். அந்த தெய்வம் இல்லை. உனக்காக நான் நிறைய பண்ணிட்டேன், அதை நீ விசுவாசி போதும், நீ ஒன்றும் செஞ்சிட வேண்டாம். நீ எதை செஞ்சாலும் நான் செய்கிற நன்மை உன்னால் அடைய முடியாது. விசுவாசம், நான் செய்து முடித்த காரியங்களை நம்பு, விசுவாசி. அதனால அந்த விசுவாசத்தை கூட அவர் தான் துவக்குகிறவராக இருக்கிறார். நீங்க அதுல கூட உங்களுடைய பங்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போக தேவன் உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, இதை குறித்து ஒரு அறிவு வேணும் பாருங்க. பண ஆசை, பணம் இல்லை, பண ஆசை, அதாவது லவ் ஆஃப் மணி. பண ஆசை, பணத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை இந்த பணத்தினுடைய மேல வைக்கக்கூடிய ஆசைக்கு இருக்குது. அதனாலதான் நம்மளை அறியாமலே நாம் பெரிய ஆளா இருக்கணும், எனக்குன்னு சொல்லி அந்த சுயநலம் உள்ள வர ஆரம்பிச்சிருது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பானாக, அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும். அப்ப தேவனா உலகப் பொருளா?
ரெண்டும் சேர்ந்து ஆளக்கூடாது. உலகப் பொருள் உங்களை ஆள முடியாது, தேவனும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அப்படி வரும் பொழுது நான் எந்த முடிவு எடுக்கிறேன்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். கடவுளுக்குரிய நேரத்தை கடவுளுக்கு கொடுங்க, கடவுள் கொடுக்குற முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுங்க. பணத்துக்கு இல்ல, உலக பொருளுக்கு இல்ல. பண ஆசையில் இருக்கிறவன் கட்டாயம் அதை செய்ய முடியாது. கர்த்தருக்காக வாழ்பவன் உலக பொருளை ஆளுகை செய்ய விட மாட்டான். பண ஆசை அப்படிங்கிறது பணத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுல அன்பா இருக்கிறியோ அதை நீ யூஸ் பண்ண மாட்ட. எதை நீ யூஸ் பண்றியோ அதை நீ அன்பு கூற முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பண ஆசைன்ட்டார் இல்லையா, உலக பொருளுக்கும் தேவனுக்கும். ரெண்டு எஜமான், ரெண்டுமே எஜமானாக்குறது யாரு? நான் இயேசு எனக்கு எஜமானா இருக்கிறார். பணம் என்னை ஆளுகை செய்ய முடியாதபடி பணத்துக்கு நான் எஜமானா நான் மாறுறேன். பணம் இல்லாத வாழ்க்கையை குறித்து பேசலைங்க, பொசிஷனை குறித்து பேசுறாரு. தேவன் உங்களுக்கு எஜமானனா இருந்தா பணம் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கும். பணம் உங்களுக்கு எஜமானனா இருந்தா தேவனை நீங்க யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க. அதனாலதான் யாரிடத்துல அன்பு கூறுறீங்க, பொருள் மேல போய் அன்பு கூர்ந்துராத. நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அன்பு கூர்ந்துராத. அன்பு தேவன் மேலும் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. மற்ற மனிதர்கள் மீது வைக்கக்கூடியதுக்காக தேவன் அன்பு கொடுத்தார். இந்த அன்பை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, புதுசா வாங்கியிருக்கிற செல்போன் மேல வச்சுட்டோம், அல்லது வீட்டு மேல அன்பை வச்சுட்டோம், அல்லது வாங்கியிருக்கிற கார் மேல அன்பை வச்சிடறோம், அல்லது சுத்தி இருக்கக்கூடிய ஏதோ நம்ம வாங்கி போட்ட நிலத்து மேல அன்பு கூறுறோம். அது மேல அன்பு கூறக்கூடாது. அதை நீங்க யூஸ் பண்ணணும். அதை நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களால அதை யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்ப நான் பைக்கு நான் அன்பு கூறுறேன், மழை பெஞ்சா பைக் எடுக்க மாட்டேன். ஏன்? சகதி ஆயிரும். அதுக்கு மாற என்ன பண்றேன்னாக்க, நான் பூட்ஸை மாட்டிட்டு நான் பிசாட்டி ஜகதியில நடந்துட வேண்டியது. என்னைய நான் அழுக்காக்கிக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பேன். புரியுதுங்களா? வீட்டை அன்பு கூர்ந்தேன் அப்படின்னா வீட்டுக்குள்ள யாரையுமே விட மாட்டேன். நானே உள்ள போறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன்? வீடு அழுக்காயிரும். ஏதாவது குழந்தை வந்துச்சுன்னா கையை வச்சு எதையாவது இழுத்துட்டு போயிடும். வீட்டை அன்பு கூர்ந்தா வீட்டை நீங்க யூஸ் பண்ண முடியாது. பணத்தை நீங்க அன்பு கூர்ந்தா பணத்தை உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்? அது இருக்கணும், அது குறைஞ்சிடக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் இங்க என்னமோ குறைஞ்சிரும். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது ஒரு பொருள்ரா, நீ பயன்படுத்துறதுக்காக, உனக்கு வேலைக்காரனா இருக்கிறதுக்காக நான் உன் கையில கொடுத்தேன். ஆனா நீ என்ன நினைச்சிட்டேன்னா அதுதான் கடவுள், அதுதானதான் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற ஆக்குற காரணம் என்ன? பணத்து மேல இருக்கிற ஆசை, அந்த அன்பு. தொழில் கட்டாயம் நீங்க செய்யணும். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை, அந்த ஆற்றல் எல்லாம் வெளிப்படுறதுக்கான ஒரு இடம். அதன் மூலமா வருமானம் வர்றது நிஜம். அந்த வருமானத்தை கொண்டு நம்ம பிழைப்பு நடத்துறது நிஜம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தேவனுடைய கரத்தை பார்க்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தது கர்த்தரா இருக்கிறதுனால அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவன் தெரிய மாட்டேங்கிறார். அந்த அன்பு தெரிய மாட்டேங்குது. என் கையில ஒரு 100 ரூபா காசு வருதுன்னா அது தேவனுடைய அன்பை பார்க்கறது இல்ல, விக்கிரகமா பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, நான் 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 பார்த்து இப்ப இந்த பொருள் இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த பணம் இப்ப பாத்தீங்கன்னா யாரும் தொட முடியாத இருக்கும். நான் இதை வச்சிருக்கிறேன், நான் இதை வச்சிருக்கிறேன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாதபடி என்னை தூரப்படுத்துறது. அதனாலதான் நீங்க ஆண்டவருக்காக வாழும்போது பொருட்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும். கடவுளுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா பொருட்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும். நீங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யறதுக்காக, கடவுளுக்காக குடும்பம் நடத்தணும், கடவுளுக்காக பிள்ளையை வளர்க்கணும், கடவுளுக்காக இந்த பூமியில வேலை செய்யணும், அநேக மனிதர்களுடைய நன்மைக்காக தேவைகளை சந்திக்கிறதுக்கான தொழிலாய் அந்த தொழில் மாற ஆரம்பிக்கும். வெறும் பண ஆசை பிடிச்சவங்க பாருங்க, எவன் வயிறு எக்கெடுக்கிட்டு போனா என்ன, எவன் வாழ்க்கை எப்படி போன என்ன, அதுல உள்ள கலப்படத்தை தள்ளுறது என்ன, அது தரம் குறைஞ்ச ஒரு காரியத்தை செய்யறது எல்லாமே துணிகரமா வரும். யாரு தான் செய்யலைன்ற மாதிரி வந்துடும். காரணம் அதுக்கு பின்பாக இருக்கிற பண ஆசை. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது அழகில்ல. தொழில் அப்படி பண்ணக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டு வேலையால் மாதிரி பணத்தை எனக்கு வேலை செய்யணும், எனக்கு வாடகை கொடுக்கணும், எனக்காக அது போய் ஃபீஸா மாறுது, என் பிள்ளை படிக்க வைக்கிறதுக்காக.
என்னுடைய வேலைக்காரனாய் மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அநேக வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடைய சீமானா இருந்தான். உங்க வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறது அவசியம். யாருது? யாரு? கிரைண்டர், மிக்சி எல்லாமே உங்களுக்கான வேலைக்காரர்கள். புரியணும், பணமும் கூட உங்களுடைய வேலைக்காரர்கள். ஆமென். ஆனா நீங்க உங்களுக்கு எஜமான் கடவுள். நீங்க பணத்துக்கு எஜமானனா இருக்கணும். எதை நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா எதை யூஸ் பண்றீங்களோ அதனிடத்தில் உங்களுடைய அன்பு இருக்காது. அநேகர் பார்த்தீங்கன்னா கடவுளை யூஸ் பண்றோம். எப்ப ஏதாவது ஒரு வயிற்றுவலி வரும் பொழுது கோயிலில் அந்த மூஞ்சியை பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு வயிற்றுவலி வந்துச்சுன்னா பிரைஸ் லோ பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னாக்க இவங்க கடவுளை யூஸ் பண்றதுக்காக வர்றாங்க. யூஸ் பண்ணுகிறவர்கள் ஒரு நாளும் கடவுளை அன்பு கூற முடியாது. திரும்ப எப்போ வருவாங்க? அடுத்த ஒரு வயிற்றுவலி வரும்பொழுது தான் வருவாங்க. அதுக்கு நடுவில் அதனால ரொம்ப கவனம். நான் பணத்தை யூஸ் பண்றேனா, பணத்தை நேசிக்கிறேனா? பணத்தை நேசிக்கிறதுக்கு பேர் தான் பண ஆசை. கடவுளா என்னால நேசிக்க முடியாது, பணம் ஆசை இருக்கிறவங்க. அதுக்காக பணத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. யூஸ் பண்றது வேற, அன்பு கூறுறது வேற. ஆண்டவர் சொல்றார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் என்னிலே அன்பு கூறு. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு குறையிறதுக்கு நடுவில் ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, என்னை பார்க்கிலும் மனைவியாது புருஷனையாது பிள்ளைகளாவது நிலங்களையாவது வீட்டையாவது நேசித்தால் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை நேசிக்கக்கூடிய அந்த இடத்துல நான் உன்னை வைக்க முடியாது. ஏன்னா நீ என்னை விட நீ அதை நேசிச்சுக்கிட்டு இருக்கிற. பணத்தை குறிச்ச சரியான ஒரு தெளிவு இல்லைன்னா பணம் உங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை உங்களுக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. அதனாலதான் பணத்தை தொட்டு கும்பிடுற அளவுக்கு வர்றீங்களா, அல்லது பணம் எனக்கு வேலைக்காரன் எங்கே வைப்போமோ அங்கே வச்சிருப்போம். இயேசு என்னுடைய உயரம் உன்னதமான சிங்காசனம் இந்த இருதயத்துக்குள்ள இருக்கு. அவர் வர்றாரு, தங்க பட்டணத்தை திறந்து வந்தவர். ஆனா இதுல கொண்டு போய் அவருக்கு இடத்தை தள்ளிட்டு நான் பணத்தை தூக்கி இதுல வச்சிருப்பேன். ஆனால் அதுக்கு பேரு தான் என்னை நானே குத்திக்கிறது. வேதனை உள்ளதாய் மாற ஆரம்பம். மனுஷனே எனக்கு தெரிய மாட்டான், அது உறவா தெரியாது, மனைவியா தெரியாது, பிள்ளையா தெரியாது. மாறாக அதுக்கு பின்பாக இவங்களை தொட்டோம்னாக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளவு செலவு இருக்கு. பிள்ளைக்கு வியாதி வந்தா அதுக்கு பின்னாடி இவ்வளவு செலவு இருக்கு. என் பணம் போகுதே. பிள்ளையை நேசிக்க முடியாது, மனைவியை நேசிக்க முடியாது. அதனாலதான் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, இதுல நீங்க வரும்பொழுது அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களால வச்சு ஹேண்டில் பண்ண முடியும். அதனாலதான் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாதனாலேயே கடவுளுடைய அந்த கதவு திறக்கப்பட முடியாம இருக்குது பாருங்க. காரணம் நம்மள்கிட்ட இருக்குது. கொஞ்சம் வந்தாலே என்ன ஆட்டம் ஆடுறோம். 500 ரூபாய் சம்பளம் வர்ற இடத்துல ஒரு 200 ரூபாய் கூட்டி கொடுத்துட்டா தாழ்மை என்ன பறந்துடக்கூடாது, கால் கொஞ்சம் கீழே இருக்கணும். ஏன்? அது என்னுடைய எஜமான். கூட ஒரு வேலைக்காரன் வந்திருக்கிறான், அவ்வளவுதானே வெளிய. என்ன எஜமானன் இயேசு. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாங்க, 2 நாள் சம்பளமா தர்றோம். என்ன முடிவு எடுக்கிறோம்? என் தேவன் இயேசு தான் என்னுடைய எஜமானனா இருக்கிறார். பணம் ஏமாத்திரம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் எனக்கு திங்கக்கிழமை கொண்டு வருவார். ஆமென். அதனாலதான் சத்துரு நம்மளை சோதிக்கும் போது தெளிவா முடிவெடுக்க தெரியணும். முதல்ல உங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை தெரிகிற அறிவு வரும்பொழுது அந்த மாற்றம் உள்ள வரும். இப்ப ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றோம், வேலை கிடைச்சிருது. கிடைச்சோன்னா ஆளை காணோம். ஏன்? கிடைச்ச வேலையை அன்புகிற வேலைக்கு பின்னாடியே போயிடுறது. அப்படி போயிடக்கூடாது. கர்த்தாவே இந்த வேலையை தந்தது நீர், இந்த வேலையில நான் திறமையோடு கூட ஆற்றலோடு கூட சுகத்தோடு பலத்தோடு கூட ஆண்டவரே இந்த வேலை செய்யறதுக்கு அனுதினம் எனக்கு கிருபை தர்றது நீராக இருக்கிறீர். ஆண்டவரே நான் உமக்குரியவனாக இருக்கிறேன். அதனாலதான் கடவுள்னா யாரும் தெரியணும். செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிட்டு தொழிலை போட்டு தெய்வமாக்கிற கூடாது. அது கடவுள் கொடுத்த, நீங்க நல்லா இருக்கிற கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், கடவுள் இல்லை அது. அதனாலதான் கடவுள் கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுக்க முதலாவது. அப்ப அந்த முதலாவது அந்த இடம் இல்லை அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே முதலாவதா மாற ஆரம்பிச்சிடும். பணம், பொருள், உறவுகள். அப்ப இன்னைக்கு உலகத்துல பிரச்சனையே என்னன்னா, அன்பு கூற வேண்டியதை போய் யூஸ் பண்றதும், யூஸ் பண்ண வேண்டியதை போய் அன்பு கூறுறதுமா மாறிடுது. புரியுதுங்களா? உங்க பக்கத்துல இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட விலை மதிக்க முடியாத ஆத்துமா. ஆனா நம்ம யார் அன்பு கூறுறோம்?
யாரை யூஸ் பண்றோம்? ரொம்ப கவனம். யூஸ் பண்றது வேற, அன்பு கூறுறது வேற. அநேக உறவுகள் பார்த்தீங்கன்னா நம்மளை யூஸ் பண்ணுவாங்க, அன்பு கூற மாட்டாங்க. அதனாலதான் கவனமா இருக்கிற பழகிறது. மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்றாரு. பணத்தை குறித்து எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன்னா இது தன்னை உடையனுடைய உயிரை வாங்கன்னு போட்டிருக்கு. யாருக்கு? அது மேல அன்பு வைக்கிறவனுக்கு. அதை யூஸ் பண்றவனுக்கு அது செருப்பு போல. நிறைய செருப்புகள் இருக்கும். என் வீட்லயும் 1000 ஜோடி செருப்பு வைக்கிறது நல்லது. அது செருப்பு தான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்னா அது வேலைக்காரன் தானே ஒழிய அதை நீங்க நேசிக்க முடியாது. அது அன்பு கூறுறதுக்காக கடவுள் படைக்கல. மாறாக அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தெரியணும் முதல்ல உங்களுக்கு. செருப்பை தூக்கி நான் தலைமையில் வச்சுட்டு தெரிஞ்சேன்னா, இத்தனை 1000க்கு வாங்கிட்டேன், 4000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன் ஷூன்னு சொல்லி எதில் போடுவீங்க? 4000க்கு வாங்கினாலும் கல்ல தானே போடணும். 4000க்கு வாங்கிட்டேன்னு சொல்லி கையில் மாட்டிக்கிட்டு இப்படி 4000 செருப்பு 4000 செருப்புன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அது யூஸ் பண்ண வேண்டியது. அன்பு தேவன் மேல, அன்பு மனிதர்கள் மேல. இந்த உலகத்தை தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா பணத்தை அன்பு கூறல. பணத்தை, இந்த உலகத்துல இருந்த நம்மளை, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய தேவனுடைய சிருஷ்டிப்பை தேவன் அன்பு கூறுறார். அதனாலதான் இன்னைக்கும் காடுகளில் திரிகிற அத்தனை ஆடுகளுக்கும் விலங்குகளுக்கும் அவர் போஜனம் கொடுக்கிறார். திமிங்கலத்துக்கும் அவர் போஜனம். அது கடவுளுடைய அன்பு. எதையும் அவர் யூஸ் பண்ணல. ஆனா சகல விருட்சத்தின் கனிகளை உண்டாக்கி இவை எல்லாம் நீ புசித்துக்கொள்னு சொல்லது நீ யூஸ் பண்ணிக்க. அப்ப அந்த பூமியில பொண்ணையும் பொருளையும் வச்சு ஆண்டவர் அதை யூஸ் பண்ணுன்னு தான் சொன்னார வெளிய. இவன் பார்த்தீங்கன்னா அதை விக்கிரமாக்கிட்டான். அதனால கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் உங்க இருதயத்தில் வைங்க. வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். கடவுளை அன்பு கூறுங்க, பணத்தை யூஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு மாறிச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த இடத்துல கட்டாயம் தப்பு நடக்கும். செழிப்பா இருங்க, செழிப்பா இருங்க, கடவுள் உங்களை செழிக்க பண்றான்னு சொல்லும் பொழுதெல்லாம் இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் நமக்கு நீ எதை யூஸ் பண்ற, எதை அன்பு கூறுறேங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுக்கு நான் விசுவாசத்துல நிரூபிச்சு காட்ட சொல்றாரு. அதனாலதான் காணிக்கை தசம்பாவன் வரும்பொழுது உங்களை நம்பி ஆண்டவர் வாழல, உங்களை நம்பியும் ஆண்டவர் சபைகளை கட்டல. ஆண்டவர் எவர்களுடைய இருதயத்தில் ஏவுகிறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐயாவுக்கு இங்க ஏதோ ஒன்று குறைவு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஏவல. இப்ப ஐயா தான் ஏவிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இந்த ஐயா ஏவ மாட்டார். ஏன்னா நான் அன்பு குரு, நான் ஆராதிக்கிற இன்னார் என்று அறிவு. பணத்தை நீ நேசிக்கிறியா, பணத்தை யூஸ் பண்றியா? அப்ப யூஸ் பண்ணனா நான் சொன்ன இடத்துக்கு அந்த பணம் போகுன்றாரு. அப்ப காணிக்கையாகவோ தசம பாகமாகவோ நான் அதை கொடுக்கும் பொழுது என் விசுவாசத்தை கடவுளுக்கு காண்பிக்கிறேன். ராஜாவே, இத்தனை கடினம் சவால்கள், இவ்வளவு போராட்டம் பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டவர் இந்த பணத்தை நான் சம்பாதிக்கிற கிருபை பாராட்டினீங்களே, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நீர் கொடுத்து இந்த பொருள் மேல இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு 2 எஜமான் சொல்லி யாரை போடணும்? தேவனும் பிசாசும் போட்டிருக்கணும். பிசாசு இங்க சொல்லல. பிசாசனுடைய இடத்துல போய் யார் வந்து உட்கார்றா? உலக பொருட்கள் வந்து உட்காருது. அவ்வளவு தூரத்துக்கு என் மைண்டு, பாவத்தினுடைய அந்த மைண்டு, தருத்திர புத்தி போயிரும் உள்ள. அழகா ஆண்டவர் சொல்றார், 2 எஜமானுக்கு உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பாய். ஒருவனை அசட்டை பண்ணாலும் என் கீழே தான் இருக்கணும். நான் அசட்டை பண்றேன், பணத்தை நான் அசட்டை பண்றேன். யாருக்கு முன்னால? தேவனுக்கு முன்பாக நான் பணத்தை அசட்டை பண்றேன். கடவுளை நான் அசட்டை பண்ணல. அப்ப காணிக்கை தசமம்னு சொல்லி ஆண்டவர் என்னை பழக்க வைக்கிறார். சின்ன வயசுல அதனால பிள்ளைகளெல்லாம் பழக்குவீங்க. கையில காசை கொடுத்து அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க, சொல்லி கொடுங்க. சின்ன வயசுலேயே பணத்தின் மீது பிள்ளைகளுக்கு ஆளுக வரட்டும். பணம் போய் ஒட்டிக்கிற கூடாது, வாழ்க்கையாகிற கூடாது, பணம் ஆசையா மாறிடக்கூடாது. நீங்க கடவுளுக்கு கொடுத்துறாதேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாளைக்கு நீ அவன் ஐஸ்வர்யவனாகி பெரிய ஆளாகி வந்திருக்கும் போது எதுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்களா, இப்ப உங்களுக்கு கை நீட்டி நிற்கும் போது கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு கஷ்டமாயிரும். சின்ன வயசுல இருந்து கையை திறக்கிறதுக்கு, அநேகருக்கு கொடுக்கறதுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அதனாலதான் ஆண்டவர் கொடுத்தலை சிறந்ததுன்றார். ஏன்? நீ என்னை நேசிக்கிறேன்னா ஏன் சாயல்படி இருப்பேன்? நான் என்னையவே நான் கொடுத்துருக்கிறேனே. என் பிள்ளை அப்படி இருப்பான். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே சிறந்தது. ஆள் வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி சபலம் வருதா? வரக்கூடாது. ஏன்னா அது மேல அன்பு கூறுறேன்னு அர்த்தம். அந்த சபலம் இயேசுவே அன்பு கூறணும். பொருட்களை
யூஸ் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை நான் அன்பு கூறுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிற எல்லா பொருட்களையும், பொன்னையும், பணத்தையும் நான் யூஸ் பண்ணுகிறவனா இருக்கிறேன். எதையாவது ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு போதும் போதும், அதிலும் கூட சொல்லுது பாருங்க, போதும் என்கிற மனதனுடைய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எப்படி வாசிட்டாங்கன்னா, தருத்தரத்தோடு கூட இருப்பதே மிகுந்த ஆதாயம் வாசிட்டாங்க. அப்படி போடல. அதுல போதும் என்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டு அதுல போதும், அது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். ஒண்ணுமே இல்லாத ஆள் உட்கார்ந்துக்கிட்டு போதும் போதும்னா, கர்த்தர் எனக்கு தேவனா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அந்த ஆசைகள்லாம் நமக்கு தர்றாரு. எப்படிப்பட்ட ஆசை? நீ விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த விருப்பத்தை தர்றதே ஆண்டவராத்தான் இருக்கிற. அப்ப கொடுக்காத போது நான் என்ன ஆயிடுறேன் அப்படின்னா, பணத்தை நேசித்து ஆண்டவரை உபயோகப்படுத்துகிறவனாய் என்னை காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா நேசிப்பதை என்னால உபயோகப்படுத்த முடியாது. கடனுடைய காரியத்துக்கு நீ போய் வேலை செய்யணும் அனுப்ப முடியாது. ஆனா ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சுக்காருன்னா, உலகம் முழுவதும் இந்த தேவனுடைய நல்ல செய்தி கடந்து போறதுக்காக, என்னுடைய பொருட்கள் கடந்து போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதனால உங்களுக்கு போதும், உங்களுக்கு போதும். ஆனா கடவுளுக்கு போதாது. ஏன்? தேவனுடைய வேலைக்காக நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய பெருக்கத்திற்கு ஆண்டவர் என்னை பார்ட்னராக கொண்டு வந்து என்னைய இணைச்சிருக்கிறார். பணத்தை சேர்த்து வைக்கிறது கூட கர்த்தாவே உம்முடைய நோக்கங்கள் திட்டங்களுக்காக. பிள்ளை வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளாகி வரும் பொழுது அவனுக்கு தேவைப்படும். கடவுளுடைய வேலை அவனுடைய வாழ்க்கையில நடக்கணும். தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு ஆண்டவர் நீர் சொல்லும் போது நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேணும் ஆண்டவர். அதுக்காக வேலை செய்யறது, அதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது. களஞ்சியத்தை இடிப்போம், பெருசா கட்டுவோம், புசிப்போம், குடிப்போம் சொல்லி அப்படி இருக்கிறது இல்ல. அது முட்டாள் பணக்காரன். ஏன்? அறிவில்லை. எதை பயன்படுத்தணும் தெரியல, எதை அன்பு கூறணும் தெரியல. அப்ப ஆண்டவர் நம்மளை பணத்தை உபயோகப்படுத்தத்தான் சொல்றாரு, அன்பு கூற சொல்லல. அநேகர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பணம் எதுக்கு பிரத போதும் என்கிற மனதன் கூடிய தேவபக்தியே முன்னாலேயே அது நல்லா இருந்திருப்பான். இயேசுக்குள்ள வந்து ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் நல்லா இருந்திருப்பான். ஒழுக்கமா வேலைக்கு போய் ஒழுங்கா மனைவி பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சு ஒழுங்கா இருந்திருப்பான். ஆனா ஞானசானம் எடுத்து சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இங்கிருந்து போற வார்த்தை அப்படி போதும் என்கிற மனதன் கூடிய தேவபக்தியே. இப்ப பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு வேலை மேல இன்ட்ரெஸ்டே வராது. பிசாசனுடைய மகா பெரிய பொய் வஞ்சனை இப்பத்தான் இன்னும் அதிகமா வரணும். ஏன்னா மிந்தியது எனக்கு மனைவி பிள்ளை தான், இப்ப தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. பெரிய ஒரு திட்டத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்து இணைச்சிருக்கிறேன். ஆண்டவரே என்னை எதற்காக அழைத்தீர், எதற்காக என்னை வேலை செய்ய வைக்கிறீர், எதற்காக என்னை பெருக பண்ணுகிறீர், அதை பார்க்கும்படி என் கண்ணை திறந்தருளும். வாசிங்க 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படின்னா இனிமே நீங்க பெருகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வசனமா இதை மாத்திட்டாங்க. போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க, இனிமே நீங்க பெருகிடக்கூடாது அப்படின்னா சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் இருதயத்தின் வேண்டுதல், உன் இருதயத்தினுடைய ஆசைகள், அந்த விருப்பங்களை அவர் நிறைவு செய்வார். அப்ப விருப்பத்தை தர்றதே அவர் தானே. நான் பழுகவும் நான் பெருகவும் கடவுளை எனக்கு விருப்பத்தை தர்றவரா இருக்கிறார். மார்க் 11:24 போட்டிருக்குது, நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது இதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப விருப்பத்தை அவர் தானே தர்றாரு. பிலிப்பியில போட்டிருக்கு, தேவனே விருப்பங்களையும் தந்து தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பங்களை தர்றார். அந்த விருப்பங்களோடு கூட அதை நிறைவேற்றக்கூடிய அந்த கிரியைகளையும் அவரே நடப்பிக்கிறவரா இருக்கிறான்னு போட்டிருக்கு. போதும் என்கிற மனதின் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அப்படின்னா இருக்கிறதோட அப்படியே நின்றாதீங்க. பணம் 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 ஓடுற மற்ற பணம் ஆசை பிடிச்சவனுக்கு போட்டப்பட்டது, எல்லாருக்கும் சொல்லப்படல. நான் தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்களுக்காக வந்திருக்கிறேன். பணத்தை உபயோகப்படுத்துறவனுக்கு அது இல்ல, பணத்தை அன்பு கூறுறவனுக்கு தான் அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு. அப்ப நீங்க பண விஷயத்துல உங்கள் தேவைகளை அளவற்ற விதத்தில் சந்திக்கிறார். ஆனா அதுக்கு முன்னால உங்களிடத்துல இருந்து ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தேவனிலே அன்பு கூர்ந்து பணத்தை யூஸ் பண்றவங்களா இருக்கணும். பணத்தின் மீது அன்பு கூர்ந்தீங்கன்னா நிச்சயமாய் ஒரு நாளும் தேவனை உங்களால் அன்பு கூற மாட்டீர்கள், அன்பு கூற முடியாது உங்களால. அப்ப போதும் என்பது ஆதாயம். அப்படின்னா இங்க இருக்கிற பலருக்கு பல விதமா அது புரியும் இல்லையா? நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு போதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த போதுங்கிறது எப்படி புரியும்?
எதுக்குடா இந்த இடத்துல வந்தோம், நமக்கே போதலைன்னு சொல்லி தான் இங்கே வந்தோம், ஆனால் இவர் போதுன்னு சொல்கிறாரே. புரியுதுங்களா? பல விதத்தில் புரியும் நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தை. அதனால தான் அதுக்கு சரியான அர்த்தத்தோடு, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் ஊழியக்காரங்க, அதுக்கு தான் அபிஷேகம். பணத்தை உபயோகப்படுத்துங்கள், மிச்சமாக நீங்கள் வச்சுக்கலாம். 1 தீமோத்தேயு 6:7 உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒன்றும் கொண்டு வரல, உண்மைதான். நம்ம இந்த பூமியில் வரும்பொழுது நம்ம எதையுமே கொண்டு வரல, சரீர பிரகாரமாக எம்டியாக தான் வந்தோம். அதனால தான் நம்மளை பார்க்க வர்றவங்க கூட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? குழந்தைய பார்க்க போகிறதுக்கு என்ன வாங்கிட்டு வரலாம், என்ன வாங்கிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டனில் வச்சுருக்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா பிள்ளை பறக்கும் பொழுது அது ஒன்று கொண்டு வரல தான். ஆனால் அந்த பிள்ளைக்குள்ள அளவற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் வச்சு அனுப்பினார். உள்ள ஒன்றும் இல்லாமல் வரல, எம்டியாக வரல. உள்ளுக்குள்ள விதை வடிவத்தில் இருக்கிற அந்த பிள்ளை வளர 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 அதனுடைய ஆசைகள், அந்த விருப்பங்கள், நான் தான் எதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்ட தேவன் என்னவெல்லாம் வச்சு அனுப்புனாரோ அந்த விதை ஒரு நாள் உள்ள இருந்து அப்படி வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க. அரசியல் தலைவனாகவோ விளையாட்டு வீரனாகவோ மீடியாவிலேயோ உள்ள இருந்து போய் அதை சாதிக்கக்கூடிய அந்த ஆசைகள் வர ஆரம்பிக்குது. அதற்கேற்ற சூழ்நிலைகள் ஆண்டவர் உருவாக்கி விட்டுறாரு. அப்ப நீங்க இந்த பூமியில வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வரலைங்கிறது உண்மை. எதுல? சரீர பிரகாரம் ஒன்றும் கொண்டு வரல. வரும்பொழுதே 10 பவுன் நகையோட பிறக்குது இந்த பிள்ளையும். ஆனா உள்ள வச்சு அனுப்பின அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் 100 பவுனை சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு உதவி செஞ்சிருது. அப்ப அது சும்மா வரல. இந்த வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. அதனால ஒன்றும் கொண்டு வரவும் முடியாது, ஒன்றும் கொண்டு போகவும் முடியாது. ஆனால் நடுவில், ரெண்டுக்கு நடுவில் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எதையாவது வச்சுட்டு போறியா? நீ ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை, ஆனா நடுவில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இல்லை. அந்த வாழ்க்கையில அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது நீ வச்சுட்டு போறியான்றாரு. நல்லவன் தன் பிள்ளைகளின், அதாவது அட்லீஸ்ட் 2 தலைமுறைக்காவது எதையாவது சேர்த்து வச்சுட்டு போவான். ஏன்னா அந்த பிள்ளை வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாத்தாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறதுனால அந்த பிள்ளை வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னும் பெரிய காரியங்களை இதை பயன்படுத்துவான், கடவுளுக்காக யூஸ் பண்றவனா இருப்பான். இதை விட்டுட்டு நான் 7 தலைமுறைக்கு நான் சொத்தை சேர்த்து வச்சுட்டேன்னு நீங்க செத்து பாருங்க, 7 நாள்ல எல்லாத்தையும் வித்து முடிச்சிருவான். நீங்க நிறைய பேருக்கு அது புரியுதில்ல. பிள்ளைக்காக பிள்ளைக்காக பிள்ளைக்காகன்னு சொல்லி பணத்தையும் பார்த்தீங்கன்னா, மனைவியை நேசிக்கிறது இல்லை, பிள்ளையை நேசிக்கிறது இல்லை, எவனையும் மனுஷனா மதிக்கிறது இல்லை. காசு பணமா சேர்த்து சேர்த்து வச்சிடறான். கடைசியில் அவனுக்கு ஒரே ஒரு கர்வம் என்னன்னா, 7 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்துட்டேன். ஆளு செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊதாரித்தனமா, ஏன்னா நோக்கம் இல்லை, பணத்தை அன்பு கூறக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான். கண்ணுக்கு முன்னால தெரிகிற மனிதனை நேசிக்க முடியல. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பணத்தை யூஸ் பண்றவன் எப்படி போய் இறங்குவாங்க? பணத்தை தான் இவன் நேசிக்கிறானே, பணத்தை யூஸ் பண்றவன் தான் அதை கொடுப்பான். அதனால நீங்க யாரு? பணத்தை யூஸ் பண்றீங்களா? பணத்தை நேசிக்கிறீங்களா? இயேசுவை நாம் நேசிக்கணும், பணத்தை நாம் யூஸ் பண்ணணும், நிறைய நம்மகிட்ட இருக்கணும். ஆனா அன்பு தேவனிடத்திலே மாத்திரம் தான் இருக்கணும். கடவுள் உன்னை சொன்ன அதை செய்யறதுக்கு கையை திறக்கிறது. மனைவிக்கு இதை செய், பிள்ளைக்கு இதை செய், புது புது எல்லைகளுக்குள்ள நடத்து குடும்பத்தை, உன் உடம்ப பார்த்துக்க, உன் ஆவிக்குரிய காரியங்களுக்காக வளர்ச்சிக்காக இதை விதை, தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்காக, உலகம் முழு சுவிசேஷம் போறதுக்காக உன் கையை திற. அப்படி செய்யும் போதுதான் தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுகிறவராக இருக்கிற. இப்போ ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போறதில்லைன்னு சொல்லி தத்துவம் பேசிட்டு ஒண்ணுமே விட்டுட்டும் போறதில்லை. அதை ஏற்கனவே சொன்ன இல்லையா? தூத்துக்குடியில் கல்ற தோட்டத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு கல்ற இருக்கு, 15 பாயிண்ட் இருக்கு. தூத்துக்குடிக்கு தண்ணி கொண்டு வந்தாரு, தூத்துக்குடிக்கு மாநகராட்சிக்கு இடத்த கொடுத்தாரு, படிக்கிறதுக்கு என்ன அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொல்லி ஒரு ஆள் கல்ற 15 பாயிண்ட் இருக்கு. கல்றையே பார்த்தீங்கன்னா உயரமா இருக்குது, கல்வெட்டு. பக்கத்தில் ஒருத்தர் படுக்க வச்சிருக்கிறாங்க, பிறப்பு இறப்பு நடுவில். ஏன்னா இவர் பாக்கெட் எடுத்து காட்டிட்டான், ஒன்றும் கொண்டு வரலையா, நான் ஒன்றும் கொண்டு போலையான்னு. என்னத்தை வச்சுட்டு போனாரு? அநேகர் கல்ற தோட்டத்தை ஐஸ்வர்யவான்களாய் மாத்திட்டு இருக்காங்க. கல்றி ஐஸ்வர்யவனை மாத்துறது இல்லையா? ஐஸ்வர்யமா இவன் புதையலோடு கூட பொக்கிஷத்தோடு கூட கடவுள் அனுப்புனாரே. குழந்தையா பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரலன்னு நினைச்சு வந்தவன் போகும்போதுமே நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு போய் படுத்துறான். உள்ள செலவழிக்கப்பட முடியாத ஐஸ்வர்யங்கள் உள்ள இருக்கு. பேசி இருந்திருக்கலாம்,
வேலை செஞ்சிருக்கலாம், கையை எதுலையாவது வச்சு கடவுளை நம்பி விசுவாசத்தோடு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். அநேக ஐஸ்வர்யங்கள் உள்ள வந்திருக்கும். அநேக இந்த சமுதாயத்திற்கு நிறைய கருத்துக்களை எழுதி வச்சிருக்கோம். ஒரு புத்தகமா போட்டிருக்கலாம், எத்தனையோ பாடல்களை போட்டிருக்கலாம், கம்போஸ் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பிரசங்கங்கள். நிறைய பேர் ஊழியமே செய்ய வேண்டிய ஊழியம் செய்யாமையே மனைவி பிள்ளை ஒண்ணுமில்ல போய் படுத்துட்டாங்க. பேசப்படாத பிரசங்கங்கள் போய் கல்லறையில படுத்து கிடக்குதுங்க. எவ்வளவு அழகா ஓவியம் வரைகிறவங்க, ஏதோ கிடைச்ச வாழ்க்கையை வச்சு ஏதோ வைத்த கழுவம், கஞ்சியை குடிச்சிட்டு வைத்த கழுவம் சொல்லியே போய் போய் வரையப்படாத எத்தனை ஓவியங்கள் உள்ள போய் படுத்து கிடக்குது. எத்தனை திறமைகள், ஆற்றல்கள் கல்ற தோட்டத்தை நிறைச்சு வச்சிருக்குது. அதனாலதான் கல்றையை எம்டி ஆக்குனார் இயேசு. அங்கே என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? அங்கே ஒன்றுமில்லை. இயேசு உடம்ப காணாம தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இயேசுவுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பானபலியாய் வார்த்து இந்த பூமியில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் முடிச்சுட்டு தான் எம்டியா இருக்கு. இப்ப கல்ற எம்டியா இருக்குது. அந்த எம்டி இயேசு இல்லைன்றனால இல்ல. ஆனா உங்க கல்றை எப்படி வைக்க போறீங்க? இயேசுடைய கல்ற எம்டினா உங்க கல்றையும் எம்டியா தான் இருக்கணும். அதுக்கு தான் உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்யுது. இனிமேலும் கல்றைக்குள்ள உங்களை வச்சு அடைக்க முடியாதபடி, சத்துரு உங்களை வேலை செய்ய முடியாதபடி உங்களை பேரலைஸ் பண்ணிடுறோம் பாருங்க. அதை அழிச்சிருக்கிறார் சிலுவையில். இன்னைக்கு நீங்கள் உயிர் தெழுந்தவர்களா இருக்கிறீங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஆசைகள், நோக்கங்களுக்காக, தரிசனங்களுக்காக உங்களால் வாழ முடியும். நீங்க எவ்வளவு மோசமான பாவியா இருக்கலாம், உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுக்கே பிரியம் இல்லாம இருக்கலாம், நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அப்படி படைக்கல. அதனாலதான் அந்த தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிக்கிறது அவசியம், தேவனிடத்துல அன்பு கூறுறது அவசியம். இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் உங்க வாழ்க்கையை. எத்தனை வயசு போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம். தேவன் வாய்ப்பு கொடுக்கிறவரா இருக்கிற. அப்ப தேவன் உங்களுக்குள்ளாக ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது அவர் தன்னுடைய நோக்கத்திற்காக உங்களுக்கு தர்றார். நீங்க சாப்பிடுங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல வீட்டில் குடியிருங்க, உங்க குடும்பத்தை கவனிச்சுக்கங்க. அதையும் தாண்டி தேவன் பெரிய காரியங்களை செய்யறது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இதெல்லாம் வந்துடும். ஆண்டவருடைய பலன் இதுக்கு தேவையில்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை ஒரு தேவன் எதுக்கு தர்றார்? தன்னுடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றக்கூடிய ஆட்கள் ஆண்டவர் தேடுறார். அப்ப நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போறதில்லைன்னு சொல்லிட்டு அமைதியை போய் சேர்ந்துடக்கூடாது. சிலருக்கெல்லாம் தாத்தா பேரை சொன்னாலே கோவம் வரும். அந்த ஆள் கிடக்கிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த தாத்தா அப்படிதான் வாழ்ந்துருப்பாரு. ஆனா சில பிள்ளைங்களாம் தாத்தா அப்படின்னா அப்படி கண்ணை விரிச்சு விரிச்சு பேசும் பார்த்துறீங்களா? எங்க தாத்தா எங்க தாத்தா அப்படின்னு. அந்த தாத்தாவா இருக்கணும் நீங்க போகும்போது. ஏதோ தாத்தா பாட்டி அவர் கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்கு தான் அந்த அந்த வாழ்க்கை வாழணும் இன்னைக்கு நீங்க தீர்மானிக்கிறது. இயேசுவை சொந்த ரட்சகரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தை யூஸ் பண்ணுங்க, கடவுளை அன்பு கூறுங்க. ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அடையும் வரைக்கும் நான் வளரணும். போதுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் உட்காந்துடக்கூடாது. கடவுளுடைய நோக்கங்கள், திட்டங்கள் எனக்குள்ள பெருசா இருக்குது, அதுக்கு இது பத்தாது. தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும், அந்த எல்லைக்கு போற வரைக்கும் நான் வளர விரும்புறேன். இதுதான் போதும் என்கிற மனது. தேவனுடைய நோக்கங்கள் உங்களுக்கு தெரியுதா? தரிசனம் தெரியுதா? எதுக்காவது என் கை திறக்கப்படுதா? மனசு ஃபுல்லா ஆசையா இருக்குது, கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், ஆனா கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றது? இருக்கிறது போதும்னு இப்படியே உட்காந்துட்டு. அந்த ஆசையை கொடுக்கிறார் நிலையிலே ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து எங்கேயோ ஒரு கதவுகளை திறக்கிறார். அந்த ஆசைக்கு பின்னாலேயே போங்க. விருப்பத்தை தர்றதே கர்த்தர் தான். பணம் வரும் பொழுது தேவன் சொன்ன காரியங்களுக்காக செய்யறதுக்கு. அதனாலதான் ஆபிரகாம் தன் ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனுமாகிய ஈசாக்கை பலி கொடுக்க துணிந்தான். ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னாரு, உன் விசுவாசத்தை நான் கண்டேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஈசாக்கு மேலவும் அன்பு இல்லை, என் மேலவும் அன்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்ப சொல்றாரு ஆண்டவர், பிள்ளை இங்க பலியா கேட்கலப்பா, என் பிள்ளை இங்க பலிய வருவார். அதே மொழியில இயேசு வந்தார், அடிக்கப்பட்டார். அப்போ ஒரு தகப்பன் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி துடிச்சிச்சு? அப்படிதான் துடிச்சிருக்கும். இவ்வளவாய் தேவன் தம்பிள்ள மேல இல்ல, இவ்வளவாய் தேவன் உங்க மேல அன்பு கூர்ந்தார். உங்களை யூஸ் பண்றதுக்காக இயேசு உங்களை கூட்டுறாங்க. நீ வந்து ஆள் சேர்ந்துரு, நீ வந்து சர்ச்சுக்கு ஆள் சேர்ந்துரு, இங்க வந்தீங்கன்னா எங்க கூட்டம் பெரிய, உங்களுக்கு கூட்டம் சேர்றதுக்காக, உங்களை யூஸ் பண்றதுக்கு தேவன் கிடையவே கிடையாது. தேவன் உங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். அதனால நீங்களும் அவரை யூஸ் பண்றதுக்காக அவரிடத்துல வராதீங்க.
அன்பு எப்பயுமே அன்பை எதிர்பார்க்குது. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், வேலை கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும், பிள்ளை கிடைக்கணும். கிடைச்சதுக்கு அப்புறம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன். அந்த அன்பு எனக்கு வேலையை கொண்டு வருது, அந்த அன்பு எனக்கு மனைவியை கொண்டு வரும், அந்த அன்பு எனக்கு பிள்ளையை கொண்டு வரும், அந்த அன்பு இந்த பூமியில வெற்றியுள்ள வாழ்க்கையை கொண்டு வரும். எல்லாவற்றுக்கு பின்பாக நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளுக்கு பின்பாக தெய்வத்தினுடைய ஒரு அன்பு இருக்கிறது. ஆமென். நீங்க எத்தனை நன்மை அடைஞ்சாலும் அத்தனைக்கு பின்பாக தேவன் உங்கள் மேல அன்பா இருக்கிறாங்கிறக்கான சாட்சி தான் அது எல்லாமே. நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் பாருங்க, அத்தனைக்கு பின்பாக தேவ அன்பு இருக்குது. எத்தனை பேர் தங்குறதுக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க? நான் வாடகை வீட்டில் தானே இருக்கிறேன், வாடகை வீட்டில் தானே இருக்கிறேன். வாடகை கொடுக்கக்கூடிய பலனையே தேவன் தானே தர்றாரு. சப்ப அப்படிப்பட்ட அந்த தேவ அன்புல தான் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரே. தேவனை அன்பு கூறுங்க, பணத்தை யூஸ் பண்ணுங்க. 1 தீமோத்தேயு 6:17-18. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலியத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இதை சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு. சொல்றாரு, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும். அதுக்கு முன்னால சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலில் நம்பிக்கை வைக்கவும். புரியுதுங்களா? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு சொன்னவர் எதுக்கு இதை சொல்றாரு? நீங்க அனுபவிக்கணும், நீங்க யூஸ் பண்றதுக்கு தான் அந்த பொருள் கொடுக்கப்பட்டது, நீங்க நேசிக்கிறதுக்காக இல்ல. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ போய் இந்த ஒரு கடுகுமணி அளவுக்கு ஏதாவது ஒரு தங்கத்தை வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு பர்சில் வச்சு கொடுத்துருவான் அவனும். அந்த பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பவுனுக்கு வாங்கியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 1 பவுனுக்கு வாங்கியிருப்பாங்க. இவங்க நம்பிக்கை இப்ப எங்கே போயிரு தெரியுமா? அந்த குண்டுமணி அளவு வாங்கி அந்த பர்சுக்குள்ள வச்சு கொடுத்தான் இல்லையா, அந்த பர்சு என்கிட்ட இருக்கிறதுனால வருஷம் வருஷம் 1 பவுன் வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பர்சு. பர்சு அது கிழிஞ்சு அது கதரும், விடமாட்டார் ஆளு. அதுல வைனே சொல்லியே அதுலயே வைக்கக்கூடிய காரியத்துல மாத்திடுறாரு. அப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரியான தீமைகள் உள்ள நடக்க ஆரம்பிக்க. எதிர் ஒரு பொருட்களை நான் நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன், அன்பு கூற ஆரம்பிச்சிடுறேன். சிலர் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க செல்லமா எதையாவது ஒன்று வளர்த்து வச்சிருப்பாங்க, ஆடு மாடு எதையாவது ஒன்று. அது செத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு சிலையே வேற செஞ்சு வச்சு வருஷம் அதை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, பொருட்களை அன்பு கூறாதிருங்கள், பொருட்களை யூஸ் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒரு காரியத்தை இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல நடக்கிற மாற்றம், இப்படி கடவுளுக்காக வாழும் பொழுது யாரும் ஏறாத கழுத குட்டி ஒருத்தட்ட இருக்கு, ஏட்டுவா. அவன் அந்த கழுத குட்டி அவன் அன்பு கூர்ந்திருந்தானா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் ஆண்டவர் போய் கேட்கவே செஞ்சாரு. பஸ்கா அனுசரிக்கிறமே எங்க? மேல் வீடு, மச்சுப்பாவப்பட்ட மேல் வீட்டில் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். எவனாவது ஒருத்தன் அந்த வீட்டை நேசிக்கிறவனா, அந்த அன்பு கூறவனா இருந்திருந்தா இயேசுக்காக கதவை திறந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? தேவன் அன்பு கூறப்பட வேண்டியவர். இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு இந்த சத்தியம் தெரியாது, நான் போதுமான அளவுக்கு நான் உங்களை நேசிக்கல, நான் உங்க மேல நான் அன்பு கூறல, நான் உங்களை யூஸ் பண்ணியிருக்கிறேன். கர்த்தாவே தயவாய் என்னை மன்னியும், ரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவரே இந்த நாள் உண்மை அன்பு கூற வர்றேன். நீ தந்த எந்த பொருள் இல்லை, உறவுகளை அல்ல. ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன், பொருட்களை நான் யூஸ் பண்றேன். நீ தந்த உறவுகளை நான் ஆண்டவரே உண்மை நேசித்துட்டதே இருந்தா தாய் தகப்பனை எப்படி கனப்படுத்தணும் தெரியும், மனைவி பிள்ளைகள் இடத்துல எப்படி நடக்கணும் தெரியும். ஏன்னா கடவுளால் அன்பு கூறப்படுகிறவன், கடவுள் கொடுத்த அந்த உறவுகளை அன்பு கூற ஆரம்பிக்கிறான். அது எனக்கு பிரயோஜனமா இல்லாட்டாலும் அது எனக்கு மனைவி தான், எனக்கு பிள்ளை தான். அன்பு கூற அங்கிருந்து இந்த அன்பு கடந்து போக ஆரம்பிக்கும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் இருதயங்களுக்குள்ளாய் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால தேவனை உங்களால் அன்பு கூற தெரியும். இனிமேலும் கடவுளை அன்பு கூறுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அன்பு கூறப்பட்டா, அன்பு கூறப்பட்டிருக்கிறீங்கிறத உணர்ந்து விசுவாசிங்கன்னா எப்படி அன்பு கூறுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
மனிதர்களை மதிக்க ஆரம்பிப்போம். ஸோ பணத்துக்காக உயர விடாதீங்க. அநேகர் பாருங்களேன், ஒரு தோல்வி, பணத்தில் ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனே கண்ணுக்கு தெரிய மாட்டான், தெரியுமா? ஏன்? பணத்தை நேசிச்சுட்டான். தப்பு தான், இழந்தது தப்பு தான், நஷ்டம்தான். ஆனால் பணத்தை பார்க்கல, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா விளையேற பெற்றது. என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், விசுவாசிக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ தோத்து போன ஒரு ஆளை போலவே பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நமக்கு யார் அன்பு கூறுதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ்ல இருக்கிறோம். பணம் பணம் பணம், நகை நகை நகை, அப்படி இருக்கக்கூடாது. நான் கர்த்தரில் அன்பாக இருக்கிறேன். சில நேரங்களில் நமக்கே சில டெஸ்ட்லாம் நடக்க ஆரம்பிக்குது பாருங்களேன். இதை ஒன்று தேடி தேடி போகிறோம், கிடைக்கலன்னு ஒன்றாக்க கடவுளை விட்டு போயிடுறோம். அதனால தான் ஆண்டவர் அன்பு கூறப்பட வேண்டியவர், பொருட்கள் யூஸ் பண்ணப்பட வேண்டியது. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தினுடைய ஆண்டவர் வெளிச்சமாய், ஆண்டவரே தேவனே, நீர் நேசிக்கப்பட வேண்டிய ஆண்டவர். ஆண்டவரே, பணம், நீர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், உலக பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய காரியமாக இருக்கிறது. அநேக நாட்கள் ஆண்டவரை உபயோகப்படுத்த வேண்டியதை நேசித்து அன்பு பாராட்டி வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாய் விடுதலை உண்டாகட்ராஜா. பணம் ஆண்டவரை நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வேலைக்காரனாய் மாறட்டும். பணம் எங்களை ஆளுகை செய்ய முடியாதபடி அப்படிப்பட்ட சிந்தையிலிருந்து ஆண்டவரை பரிபூர்ண விடுதலை உண்டாயிருக்கட்டும். தேவன் அன்பு கூறப்பட வேண்டியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறீர். இதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கூட உண்மையிலே அன்பு கூற ஆண்டவரை நாங்கள் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறீர். இதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் தாம் இந்த வீடுகளை, ஒவ்வொரு வீடுகளையும் நீர் ஆளுகை செய்கிறீர். பிள்ளைகளுடைய கரங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடும்பத்திலே சமாதானம், சுகமும், வெற்றியும், வாழ்வும் உண்டாகிறது. எதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.